இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சேன், நடந்துருச்சு. ஐயோ, அஜித் ஃபேன்ஸுக்கு எல்லாம் பல நாள் ஏக்கம் ஒண்ணு இருக்கும். ரெட்ரோ சாங் போட்டு பண்ணதாகட்டும், ஒரு டைட்டில் கார்டு கூட பல வருஷம் ஏங்கிட்டு இருந்தோம். இந்த டைட்டில் கார்டு எல்லாம் வெறித்தனம். படத்தோட ஒன்லைன் கேட்டீங்கன்னா மிகப்பெரிய ரெட் டிராகனா வந்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோ தன்னோட பையனுக்காக எந்த ரவுடிஸும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயில போய் தன்னோட தண்டனை காலத்தை முடிச்சுட்டு வந்து பையனோட சேரலான்னு திடீர்னு ஒரு புது வில்லன் வந்து தன் பையனை சூழ்ச்சி பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிடுறான். இந்த வில்ல யாரு, இவன் எதுக்காக நம்மள பழி வாங்குறான் அப்படின்னு சொல்லி அஜித் சார் தேடி கண்டுபிடிச்சு தான் பையனை மீட்டு எடுக்கிறது தான் கதை. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கேஷுவல் ஸ்டோரிய ஃபேன் பாய் ஸ்கிரீன் பிளே, ஒரு அல்டிமேட்டான மியூசிக் கட்டோட ஒரு விஷுவல் ட்ரீட் கொடுத்தது தான் குட் பேட் அக்லி. அஜித் சார் தாண்டி ஒருத்தர் பாராட்டியே ஆகணும் அப்படின்னா அர்ஜுன் தாஸும் பிரியா வாரியர் தான். பிரியா வாரியரும் அர்ஜுன் தாஸும் ஒரு சாங் ஒன்று பண்ணுவாங்க பாரு. அந்த சாங் இன்னும் ஒரு மாசம் கழிச்சு ரீல்ஸ்ல ட்ரெண்டிங் ஆகல. மொத்தத்துல அஜித் ஃபேன்ஸுக்கு இந்த படம் அல்டிமேட்டாவும் காமன் ஆடியன்ஸுக்கு பெட்டராகவும் தெரியும். மற்ற ஃபேன்ஸுக்கு ஓட்டுறதுக்கு ரோஸ்டிங்கே நிறைய இருக்கு.